கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் நீங்கள் தோற்றி இருக்கிறீங்களா? பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தோற்றி இருந்தாலே போதும், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினூடாக அடிப்படை நிலை திறமையற்ற பிரிவு தரம் 3க்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன சொல்லி. அதாவது அலுவலக உதவியாளர் பணியிடங்கள், ஏராளமான பணியிடங்கள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேற்கண்ட பதவிக்கான தகமையை பொறுத்தவரையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் நீங்கள் தோற்றி இருத்தல் வேண்டும். அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போயிருக்கணும். பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சம்பள அளவு திட்டம் 62,530 மற்றும் குறிப்பாக சில விடயங்களுக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் இலங்கை குடியுரிமையாளர் ஆக வேண்டும். பதவியின் கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற உடல் மற்றும் உள தகுதிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. உயர்ந்த ஒழுக்க நெறி உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயது எல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். வேறு சலுகைகளை பொறுத்தவரையில் இந்த வேலைக்காக பயன்படுத்தப்படாத மருத்துவ விடுமுறையினை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து கவர்மெண்ட் சர்வனுக்கு லீவு வழங்கப்படும். அதாவது மருத்துவ லீவு, அதே மாதிரி கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். ஆனால் நீங்கள் பயன்படுத்தப்படாத மருத்துவ, அதாவது நீங்கள் மருத்துவ லீவு எடுக்க இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. உயிர் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே மாதிரி மருத்துவ செலவுகளுக்கான இழப்பீடு வரம்புக்கு உட்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை சேரியின் அனுமதியுடன் வருடாந்த ஊக்க பணம் உங்களுக்கு வழங்கப்படும். தொழில்முறை சூழலில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நிர்வகிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை தரவிறக்கம் டவுன்லோட் செய்து துல்லியமான தகவல்களுடன் முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தை கீழே வழங்கப்பட்டுள்ள இணைப்பு அல்லது QR குறியீடு மூலம் பெற்றுக்கொள்ளலாம். வேறு எந்த வடிவத்திலும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அத்துடன் விண்ணப்பத்துடன் வேறு எவ்வித ஆவணங்களையும் இணைக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. விண்ணப்பதாரர்கள் கீழே வழங்கப்பட்டுள்ள அதே இணைப்பு அல்லது அதே குறியீட்டின் மூலம் அணுகக்கூடிய கூகுள் படிவத்தை துல்லியமாக பூர்த்தி செய்து முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட மற்றும் ஸ்கேன் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் சேர்த்து சமர்ப்பிப்பது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட விளம்பரத்திற்குட்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக கூகுள் படிவத்தையும் அதற்குரிய விண்ணப்ப படிவத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி உரைகளில் தனித்தனியாக அச்சிடப்பட்ட விண்ணப்ப பிரதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட அசல் விண்ணப்ப படிவத்தை உரையின் மேல் இடதுபுற மூலையில் விண்ணப்பிக்கும் பதவியை தெளிவாக குறிப்பிட்டு 2026 ஜூன் 8ஆம் தேதிக்கு முன்னர் அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும். முடிவு தேதிக்கு பின்னர் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வேலைக்காக அதிகமானவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். எனவே திறமை இருந்தால் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். எனவே மற்றொரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம். நன்றி.